welcome back to NS Arts and Crafts by Shivala Nishant. I'm so sorry that last ஒரு few months-ஆக நம்மளால் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியலை. இனிமேல் வர்ற டேஸில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுவோம். நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு இன்கேஸ் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் நீங்கள் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலர் வித் பிங்க் கலர் ப்ளவுஸ், ஓகேங்களா? ப்ளவுஸ் வந்து பிளெயின் பிங்க் கலரில் இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம்? இதில் டிசைன் வந்து சாரியோட டிசைன் இப்படி கொடுத்துருக்காங்க. டைமண்டாக இருக்குது. உள்ளே வந்து ஃப்ளார் டிசைன் இருக்குது. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணி டிசைன் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு ஃபர்தர் வீடியோ. இது தாங்க நம்மளோட சாரீ. இதுக்குரிய ப்ளவுஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ப்ளவுஸ், ஓகேங்களா? இதை வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். நம்ம வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ தட் எந்த கேப்புமே இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து நீட்டாக விழும், ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ ஆரி ஸ்டாண்டில் வந்து ப்ளவுஸை வந்து நம்ம மார்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து இதில் எப்படி டிசைன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு 2 செயின் வந்து டபுள் செயின் ஜரி த்ரெட் இருக்குல்ல, கோல்டு ஜரி த்ரெட்டில் 2 லேயர் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருந்தேன், ஆரி ஸ்டிச். அதுதான் நான் இப்போ போட்டுட்ருக்கிறது. இதில் இப்போ நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃப்ளார் அந்த நம்ம சாரியில் பார்த்தோம் இல்லையா, 4 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி. அதனால் இதில் வந்து 4 பெட்டல்ஸ் வர்ற மாதிரி சிம்பிளாக, எனக்கு வந்து ரொம்ப அதாவது கிராண்டாக அப்படி இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக இருக்கணும்னு நினச்சேன் ப்ளவுஸ். அதனால் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் பண்ணேன். பிகாஸ் இன்னொரு இது என்ன அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் சண்டே மார்னிங் மாஸ்க்கு போடணும். நான் சாட்டர்டே தான் உட்காந்து ஆக்சுவலாக இந்த ஒர்க் பண்ணுறேன். மார்னிங் ஒரு 11 கிட்ட தான் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ண ஆரம்பித்தேன். அது ஆல்மோஸ்ட் வீட்டு வேலையையும் பார்த்துட்டு அந்த ஒர்க்கையும் பண்ணிவிட்டு நான் அதை முடிக்கும்போது ஈவினிங் 8 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தைக்க கொடுத்துட்டு மார்னிங் வாங்கினேன். அதனால் சிம்பிளாக மட்டும் பண்ணால் போதும், ப்ளெயினாக இல்லாமல் லைட்டாக ஒரு டிசைன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். இப்போது நம்ம அந்த நெக் லைன் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் மாதிரி உள்ளது வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இதுதான் அதனோட அவுட்புட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுற்றி வர இது வந்து கொஞ்சம் டல்லாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் ரிச்சாக நம்ம காமிக்கிறதுக்காக வேண்டி சுற்றி வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கோம். நம்ம இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபெவிகம்மை வச்சு ஃபேப்ரிக் க்ளூவை வச்சுட்டு ஒட்டிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கும் அதே டிசைன் வந்து நம்ம பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்துட்டு டபுள் ஆரி ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறம் அது பண்ணணும். கைக்கு பண்ணும்போது வந்து ஆரி ஸ்டிச் நான் கொடுக்கல. ஏன்னா கையில் வந்து ஆல்ரெடி பார்டர் இருந்துச்சு. ஸோ பார்டர் இருந்ததுனால
அந்த பார்டரில் வந்து ஒரு கேப் மாதிரி இருந்துச்சு. அந்த கேப்புக்குள்ளே மட்டும் பண்ணினேன். ஸோ பார்டர் இருக்குது, மேலே ஒரு கோல்டு லைன் இருந்துச்சு. அதனால ஜரி வந்து தேவைப்படலை, ஆரி தேவைப்படலை. எம்ப்ராய்டரி மட்டும் அதுக்கு போட்டேன். போட்டுட்டு ஆனால் இதுக்கு வந்து 4 பெட்டல் வைக்காமல் 3 பெட்டல் வச்சுருந்தேன். விளக்கு மாதிரி 3 பெட்டல் வர்ற மாதிரி வச்சுருக்கிறேன் டிசைன். இதுதான் நம்ம ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவோட ஃபினிஷிங். ஓகேங்களா? நம்ம வந்து அந்த 3 லீவ்ஸ் மாதிரி போட்டு சைடில் வந்து ஸ்டோன் ஒட்டியிருக்கிறோம். இதுதான் நம்ம ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்புட். நம்ம தச்சு வாங்கியாச்சு. பேக் நெக், ஸ்லீவ் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு அவுட்புட். ஐ எம் ஸோ ஹாப்பி அபவுட் த அவுட்புட். நல்லா வந்துருந்துச்சு. ஸோ இதுதான் நம்ம சாரீயினுடைய ஃபைனல் அவுட்புட்டுங்க. அந்த ப்ளவுஸோட சாரீ மேட்ச் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கைண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.